கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கத்தையே விரும்புகிற கடவுள் நாள் முழுவதையும் வேத வாசிப்பினாலும் ஜெபத்திலும் கழிப்பது, காணிக்கைகளை சரியான முறையிலே கடவுளுக்கு கொடுப்பதும், ஆவிக்குரிய அனைத்து வரங்களையும் பெற்றிருந்த போதும் தம் சொந்த குடும்பத்திலும் உறவினர்களிடத்திலும் பணிபுரியும் இடத்திலும் சமுதாயத்திலும் ஏன் திருச்சபையிலும் கூட அன்பையும் பரிவையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்தாத எந்த ஒரு மனுஷியும் கடவுளுடைய பார்வையில் அவருக்கு பிரியமானவராக இருக்க முடியாது என்பதைத்தான் கிறிஸ்துவானவர் பரிசுத்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் குறிப்பிடுகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடத்திலே விரும்புவது சடங்காச்சாரமான தேவ பக்தியோ பலியோ காணிக்கையோ பெருமையோ அல்ல. மாறாக நம்முடைய இரக்கத்தையே விரும்புகின்றார். பக்தியோடு கூட இரக்கமாயிருந்து கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள நாளிலே கூட நாம் அழைக்கப்படுகிறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்கு பெருமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை யோசித்து சிந்தித்து செயல்பட்டு கடவுளுடைய கிருபைகளையும் அவர் நியமித்திருக்கிற நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். இரக்கத்தை விரும்புகிற கடவுளே, நீர் எங்கள் மீது இரக்கமாக இருக்கிறீர். நாங்களும் கூட ஆண்டவரை மோடு கூட பக்தியோடு உண்மையோடு அன்பிலே ஐக்கியமாயிருந்து நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏற்ற வழிகளை தேடி ஆராய்ந்து அதன்படி நடந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நீர் கிருபை செய்யும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.